Alphabets. There are 247 alphabets in Tamil language. This includes 13 vowels and 18 consonants. The remaining alphabets are consonantal vowels, which are combinations of those vowels and consonants. Tamil alphabets. Tamil Arichuvadi. Vowels. A. Amma. A. Aadu. I. Ilai. E. E. U. Ural. U. Udal. E. Eli. ஏ ஏனி. ஐ ஐந்து. ஓ ஒட்டகம். ஓ ஓணான். ஔ ஔடதம். அக் பஹ்ருளியாறு. கன்சொனன்ட்ஸ். இக் கொக்கு. இங் சங்கு. இச் ஈச்சமரம். இஞ்ச் ஊஞ்சல். இட் பெட்டி. இன் கண். இத் கத்தி. இன் பந்து. இப் கப்பல். இம் பம்பரம். இ பாய். இர் வேர். இல் வில். இவ் செவ்வந்தி. இழ் சிமிழ். இல் புள்ளிமான். இட் ஊற்று. இன் மீன். Animals. விலங்குகள். Let us learn some animal names. பூனை. பூனைகள் எலிகளை கொல்லும். அணில். அணில் மரத்தில் வாழும். நாய். நாய் வீட்டை காக்கும். குதிரை. மனிதர்கள் குதிரையில் சவாரி செய்வர். பசு. பசு நமக்கு பால் தரும். மாடு. மாடு ஏர் உழும். எருமை. எருமை நமக்கு பால் தரும். கழுதை. கழுதை பொதி சுமக்கும். யானை. யானையின் தந்தங்கள் பெரியது. புலி. புலி ஓர் அழகான மிருகம். சிங்கம். சிங்கத்தை காட்டு ராஜா என்று அழைப்பார்கள். கரடி. கரடியின் உடலில் மிகப்பெரிய ரோமங்கள் உள்ளன. குரங்கு. குரங்கு அதிகமாக எகிரும். ஒட்டகம். ஒட்டகம் பாலைவனத்தில் வாழும். மான். மான்கள் வேகமாக ஓடும். குள்ளநரி. நரி ஒரு தந்திரமான விலங்கு. முதலை. முதலை தண்ணீரில் இருக்கும். ஆமை. ஆமை மெதுவாக நடக்கும். பாம்பு. பாம்பு ஒரு ஊர்வன வகையை சார்ந்தது. ஆடு. ஆடு நமக்கு பால் தரும். சிறுத்தை. சிறுத்தை வேகமாக ஓடும் மிருகம். எலி. எலி பொந்துகளில் வசிக்கும். பன்றி. பன்றி வீட்டில் வளர்க்கப்படும் ஒரு பிராணி. முயல். முயல் பார்ப்பதற்கு மிகவும் அழகானது. காண்டாமிருகம். காண்டாமிருகத்தின் மூக்கின் மீது கொம்பு இருக்கும். அப்ளையன்சஸ். உபகரணங்கள். லைட்.
light, telephone, தொலைபேசி, refrigerator, குளிர்சாதன பெட்டி, washing machine, washing machine, vacuum cleaner, vacuum cleaner, mixer, mixer, microwave oven, microwave oven, computer, computer அதாவது கணினி, radio, radio அதாவது வானொலி, tape recorder, tape recorder, ceiling fan, ceiling fan, air conditioner, air conditioner, mobile phone, mobile phone அதாவது கைபேசி, camera, camera, torch, torch, fan, fan, geyser, geyser, television, தொலைக்காட்சி, watch, கைக்கடிகாரம், iron box, iron box, birds, பறவைகள், மைனா, மைனா, eagle, கழுகு, nightingale, வானம்பாடி, woodpecker, மரங்கொத்தி, cock, சேவல், peacock, மயில், partridge, கௌதாரி, hornbill, இருவாய்க்குருவி, swan, வாத்து, sparrow, சிட்டுக்குருவி, pigeon, புறா, crow, காக்கா, parrot, கிளி, kingfisher, கொக்கு, quail, கௌதாரி, hummingbird, தூக்கணாங்குருவி, dove, புறா, hen, கோழி, owl, ஆந்தை, crane, நாரை, ostrich, நெருப்புக்கோழி, duck, வாத்து, kite, பருந்து, cuckoo, cuckoo, stork, கொக்கு அல்லது நாரை, vulture, பருந்து, clothes, துணிகள், சுடிதார், சுடிதார், குர்தா, குர்தா, சாரி, சேலை அல்லது புடவை, துப்பட்டா, துப்பட்டா, பாவாடை தாவணி, பாவாடை தாவணி, ஷர்ட், சட்டை, trouser, pant, தோத்தி, வேட்டி, cap, தொப்பி, ஷெர்வானி, ஷெர்வானி. நிறங்கள், கருப்பு, இந்த பலகை கருமை நிறம், வெள்ளை, கொக்கின் நிறம் வெண்மை, சாம்பல், புறாவின் நிறம் சாம்பல், சிவப்பு, ரோஜாவின் நிறம் சிவப்பு, நீலம், வானத்தின் நிறம் நீலம், மஞ்சள், ரோஜாவின் நிறம் மஞ்சள், பச்சை, கிளியின் நிறம் பச்சை, ரோஸ், ரோஜாவின் நிறம் ரோஸ், பிரவுன், மரத்தின் நிறம் பிரவுன், ஆரஞ்சு, ஆரஞ்சின் நிறம் ஆரஞ்சு, ஊதா, இது ஒரு ஊதாப்பூ, சில்வர், வெள்ளியின் நிறம் சில்வர், பர்பிள், இந்த கர்டனின் நிறம் பர்பிள். காமன் கிரீட்டிங்ஸ், பொது வாழ்த்துக்கள். குட் பை.
எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். மிக்க நன்றி. உங்களை வரவேற்கிறோம். மன்னிப்பு. நான் வருந்துகிறேன். தயவு செய்து. கவலை இல்லை. நீ உன்னை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள். பிறந்த நாள் வாழ்த்து. புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் உள்ளே வரலாமா? நல்வரவு. கட்டாயம். கரன்சி. இந்தியாவில் கரன்சி ரூபாய் மற்றும் பைசா. 100 பைசா என்பது 1 ரூபாய். 50 பைசா. குறிப்புகள்: 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய், 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய். டேரி ப்ராடக்ட்ஸ். பால் பொருட்கள். பட்டர்மில்க், மோர். கர்ட், தயிர். மில்க், பால். கீ, நெய். கோயா, கோயா. லஸ்ஸி, லஸ்ஸி. பட்டர், வெண்ணெய். கிரீம், கிரீம். பன்னீர், பன்னீர். டைரக்ஷன்ஸ். திசைகள். முக்கிய திசைகள்: வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. துணை திசைகள்: தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு, வடகிழக்கு. மேல். புத்தகம் மேஜையின் மேல் இருக்கும். கீழ். பந்து மேஜையின் கீழே இருக்கும். மேலே. விமானம் கடலுக்கு மேலே பறக்கும். அடியில். கப்பல் பாலத்திற்கு அடியில் செல்லும். வலது. இது என்னுடைய வலது கை. இடது. இது என்னுடைய இடது கை. வலப்பக்கம். கார் வலப்பக்கம் செல்கிறது. இடப்பக்கம். கார் இடப்பக்கம் செல்கிறது. ட்ரை ஃப்ரூட்ஸ். உலர் பழங்கள். சர்க்கரை பாதாமி. சாரோலி. பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழத்தின் உலர்தோல். அத்திப்பழம். வேர்க்கடலை. பிஸ்தா. ப்ரூன்ஸ். கிஸ்மிஸ். அக்ரூட். Tamil festivals. விநாயகர் சதுர்த்தி. தீபாவளி. ரக்ஷா பந்தன். தசரா. ஹோலி பண்டிகை. பக்ரீத். பொங்கல். ஆவணி அவிட்டம். ரம்ஜான். மகா சிவராத்திரி. பூக்கள். பூக்களின் பெயர்களை படிக்கலாம். நீலாம்பல். சாமந்திப்பூ. நாகப்பூ. கோழிப்பூ. நந்தியார் வட்டம். கனகாம்பரம். செம்பருத்தி. ரோஜா. ஊமத்தம்பூ. பவழமல்லி. வாடாமல்லி. சம்பங்கிப்பூ. மனோரஞ்சிதம். பூவரசு. ஜாதி மல்லி. தாமரை. குண்டு மல்லி. வசந்தகால மல்லிகை. அல்லி. அரளி. மயில்பூ. நித்திய கல்யாணி பூ. கதலிப்பூ.
சூரியகாந்தி, ஆம்பல். டிஷஸ் உணவுகள். போளி, பாஜி, கறி, சாலட், ஊறுகாய், அப்பளம், சட்னி, போண்டா, வடை, பிரியாணி, தோசை, இட்லி, லட்டு, பாயசம், சப்பாத்தி, பரோட்டா, தயிர் சாதம், எலுமிச்சம் சாதம், புளி சாதம், குலோப் ஜாமூன். ஃப்ரூட்ஸ் பழங்கள். திராட்சை. திராட்சை மிகவும் இனிப்பானது. பீச். பீச் ஒரு இனிப்பான பழம். ஆரஞ்சு. ஆரஞ்சில் வைட்டமின் சி அடங்கியுள்ளது. எலுமிச்சை. எலுமிச்சை புளிப்பு சுவையுடையது. செர்ரி. செர்ரியின் நிறம் சிவப்பு. ராஸ்பெர்ரி. ராஸ்பெர்ரி ஒரு கொத்தான சிறிய பழங்களை உடையது. ஸ்ட்ராபெர்ரி. ஸ்ட்ராபெர்ரி குளிர்ந்த பிரதேசத்தில் விளையக்கூடியது. பேரிக்காய். பேரிக்காய் பச்சையும் மஞ்சளும் கலந்த நிறமுடையது. வாழைப்பழம். வாழைப்பழம் ஒரு போஷாக்கு நிறைந்த பழம். இலந்தை பழம். இலந்தை பழம் ஒரு உலர்ந்த பழம். ஆப்பிள். ஆப்பிள் உடலுக்கு மிகவும் போஷாக்கு அளிக்கக்கூடியது. அன்னாசி பழம். அன்னாசி வெளிப்புறம் முள் நிறைந்தது. மாம்பழம். பழங்களின் ராஜாவாக மாம்பழம் திகழ்கிறது. பப்பாளி. பப்பாளி கல்லீரலை ஆரோக்கியமாக வைக்கிறது. பிளம். பிளம் இனிப்பும் துவர்ப்பும் நிறைந்தது. மாதுளம் பழம். மாதுளம் பழம் சிறு சிறு விதைகளை உடையது. தர்பூசணி. தர்பூசணி உடலுக்கு குளிர்ச்சியானது. ஃபிக். ஃபிக் ஒரு உலர்ந்த பழமாக உபயோகிக்கப்படுகிறது. வேர்க்கடலை எண்ணெய் எடுக்க உதவுகிறது. அக்ரூட். அக்ரூட் வெளிப்புறம் ஓடு உடையது. பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழம் பாலைவனத்தில் வளரும். சாரோலி. சாரோலி ஒரு உலர்ந்த பழம். பலாப்பழம். பலாப்பழம் வெளிப்புறம் முட்களை கொண்டது. கரும்பு. வெல்லம் மற்றும் சர்க்கரை தயாரிக்க கரும்பு பயன்படுகிறது. சாத்துக்குடி. சாத்துக்குடியின் சாறு போஷாக்கு உடையது. Left to right. Tips. To master any language, you have to remember 3 keys. That is, read, write, and speak. Study a little bit each day. Spend one of your sessions learning grammar, which is the base of the language. Practice speaking out aloud. Read the Tamil newspaper. Read any article and try to express in your words what is stated. Audio tapes are good for getting the correct pronunciation, while interactive CDs helps to learn verb usage, patterns, and vocabulary. You need to keep a good learning routine in order to progress in your study. Consistency is important in the routines because you need to be constantly in touch with the studies. It is used to forget what you learned if you do not keep a constant study routine. History. Tamil is a Dravidian language spoken predominantly by Tamil people of Indian subcontinent. It has official status in the Indian state of Tamil Nadu and in the Indian Union Territory of Puducherry.
Tamil is also an official language of Sri Lanka and Singapore. It is one of the 22 scheduled languages of India and the first Indian language to be declared as a classical language by the Government of India in 2004. Tamil is also spoken by significant minorities in Malaysia and Mauritius, as well as immigrant communities around the world. The Tamil script is an Indic script that is used to write the Tamil language. The Tamil script is written from. If you get hold of Tamil movies, try to watch them. The shows will help you to improve your language speaking skills. Metals. தாதுகள். அலுமினியம். அலுமினியம் பாத்திரங்கள் தயாரிக்க உகந்தது. ஸ்டீல். ஸ்டீல் மிகவும் முக்கியமான உலோகம். இரும்பு. இரும்பு பல வகை டூல்ஸ் செய்ய உகந்தது. தங்கம். தங்கம் பல்வேறு நகை தயாரிக்க பயன்படுகிறது. வெள்ளி. வெள்ளி பல்வேறு நகை மற்றும் பாத்திரங்கள் தயாரிக்க பயன்படுகிறது. செம்பு. செம்பு ஒரு சிறந்த மின்கடத்தி. ஈயம் தொழிற்சாலைகளில் உபயோகப்படுத்தப்படுகிறது. துத்தநாகம். துத்தநாகம் தொழிற்சாலைகளில் உபயோகப்படுத்தப்படுகிறது. வெண்கலம். வெண்கலம் சிலைகள் செய்ய ஏற்றது. பித்தளை. பித்தளை பாத்திரங்கள் செய்ய உகந்தது. நம்பர்ஸ். எண்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 500 1000 10000 1,00,000 10 லட்சம் 1 கோடி. Parts of the body. உடல் உறுப்புகள். உடல் உறுப்புகள். உடல். தலை. தொண்டை. கழுத்து. நெற்றி. முடி. கண். புருவம். மூக்கு. காது. முகம். வாய்.
நாக்கு, பல், தாடை, உதடு, மார்பு, முதுகு, தொப்பை, கால், தொடை, முட்டி, விரல், மணிக்கட்டு, தொப்புள், தோல், நகம். ரிலேஷன்ஸ் உறவுகள். அம்மா தாய், அப்பா தந்தை, தாத்தா, பாட்டி, கணவன், மனைவி, மகள், மகன், பெரிய அண்ணன், தம்பி, பெரிய அக்கா, தங்கை, மாமா, மாமி, பெரிய அக்காவின் கணவர், தங்கையின் கணவர், பெரியப்பா, பெரியம்மா, சித்தப்பா, சித்தி, மாமனார், மாமியார், அண்ணி, மைத்துனி, மாமா, மைத்துனன், கொழுந்தியா, மச்சினி, மாமா, மைத்துனன், பெரிய நாத்தனார், சின்ன நாத்தனார், பேரன், பேத்தி. பேசிக் ஷேப்ஸ் அடிப்படை வடிவங்கள். வட்டம், முக்கோணம், சதுரம், செவ்வகம், ஐங்கோணம், அருங்கோணம், எண்கோணம், நீள் உருண்டை, கன வடிவம், குவிந்த வடிவம், திரண்ட வடிவம். ஸ்பைசஸ். மசாலா, பெருங்காயம், கரிப்பட்டை, கருஞ்சீரகம், கருமிளகு, லவங்கப்பட்டை, லவங்கம், கொத்துமல்லி, சீரகம், உலர் இஞ்சி அதாவது சுக்கு, உலர் மாங்காய் பொடி, பெருஞ்சீரகம், வெந்தயம், பச்சை ஏலக்காய், ஜாதிப்பத்திரி, வெல்லப்பாகு அதாவது சீனிப்பாகு, கடுகு, ஜாதிக்காய், ஓமம், மாதுளம் விதை, கசகசா விதை, ராக் அதாவது கருப்பு உப்பு, குங்குமப்பூ, எள்ளு விதை, புளி, மஞ்சள். டைம் பீரியட் நேரம் காலம். நேரம், நொடி, நிமிடம், காலை, மாலை, இரவு, நள்ளிரவு, மதியம், நாள், தினந்தோறும், இன்று, நேற்று, நேற்றுக்கு முந்தைய நாள், நாளை மறுநாள், நாளை, வாரம், முன் இரவு, மாதம், தேதி, வருடம். இப்போது நேரம் என்ன? இப்போது மணி 6. 30 நிமிடம் கழிந்தது. இப்போது நேரம் 10:30. 15 நிமிடம் கழிந்தது. இப்போது 4:15. 5 நிமிடம் உள்ளது. இப்போது 4:45.
வாரத்தின் நாட்களை படிக்கலாம். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. Months as per English calendar: January, February, March, April, May, June, July, August, September, October, November, December. Names of Tamil months. பின்வரும் பகுதியில் தமிழ் காலண்டரின் மாதங்களை காணலாம். தமிழ் காலண்டரில் 12 மாதங்கள் உண்டு. அவை சித்திரை மாதம் தொடங்கி பங்குனி மாதம் வரை முடிவடையும். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. Season, காலம். Winter, the weather is cold in winter. கார்காலம், கார்காலத்தில் சூழ்நிலை மிகவும் குளுமையானதாக இருக்கும். Summer, sun is harsh during summer. கோடைக்காலம், கோடைக்காலத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கும். Autumn, flowers blossom during autumn. இலையுதிர்காலம், இந்த காலத்தில் பூக்கள் உதிர்ந்து மீண்டும் பூக்கும். Spring, birds sing in spring. வசந்த காலம், இந்த காலத்தில் பறவைகள் பாடும். Vegetables, காய்கறிகள். பீட்ரூட், பீட்ரூட்டின் நிறம் சிவப்பு. கத்திரிக்காய், கத்திரிக்காயின் நிறம் ஊதா. கோஸ், கோஸின் நிறம் பச்சை. குடைமிளகாய், குடைமிளகாய் மிகவும் சூடானது. கேரட் வேர் வகையை சார்ந்தது. காலிஃப்ளவர், காலிஃப்ளவர் பார்ப்பதற்கு பூ மாதிரி தோன்றும். சோளம், சோளத்தின் நிறம் மஞ்சள். வெள்ளரிக்காய், வெள்ளரிக்காய் சாலட் வகையை சார்ந்தது. பூண்டு, பூண்டு மசாலா வகையை சார்ந்தது. இஞ்சி, இஞ்சி செரிமானத்திற்கு ஏற்றது. வெண்டைக்காய், வெண்டைக்காய் பார்ப்பதற்கு வாள் போன்றது. புதினா, புதினா மசாலா வகையை சார்ந்தது. காளான், காளானின் நிறம் வெண்மை. வெங்காயம், வெங்காயத்தை நறுக்கும்போது கண்களில் நீர் வழியும். பட்டாணி, பட்டாணியை பல்வேறு உணவுகளில் சேர்த்துக் கொள்ளலாம். உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கை எல்லா நாடுகளிலும் பயிர் செய்கிறார்கள். பூசணிக்காய், பூசணிக்காய் மிகவும் பெரியது. முள்ளங்கி, முள்ளங்கி செரிமானத்திற்கு ஏற்றது. கீரை, கீரையின் நிறம் பச்சை. தக்காளி, தக்காளி ஒரு சாறு வகையை சார்ந்தது. வெஹிக்கிள்ஸ், வாகனம். பேருந்து, ரிக்ஷா, ரயில், ட்ரக், டாக்ஸி, சைக்கிள், கார், இருசக்கர வாகனம், விமானம், கப்பல். வொக்காபுலரி, அகராதி. மனிதன், தலைமை ஆசிரியர், ஆசிரியர், மாணவர், செயலாளர், மருத்துவர், செவிலியர், மருந்து, வலி நீக்கி, மாத்திரைகள், குழந்தை, வாலிபர், பள்ளிக்கூடம், கல்லூரி, பல்கலைக்கழகம், ஸ்தாபனம், கல்வி, படிப்பு, இசை, வேலை, தொழில்,
மக்கள் தொகை, விபத்து, சண்டை, கலகம், வாக்கு, போட்டி, பயிற்சி, கற்பித்தல், கலந்தாய்வு, தேர்வு, விசாரணை, பதில், பிரச்சனை, கேள்வி, முன்பதிவு, திட்டங்கள், நிகழ்ச்சி, கடல், மலை, ஆறு, ஏரி, தீவு, வானம், பாலைவனம், வெந்நீர், ஐஸ், நாற்காலி, கழிவு, குப்பைத் தொட்டி, சோப், துணிக்கட்டி, சீப்பு, துடப்பம், பாட்டில், தட்டு, டீக்கப், தேக்கரண்டி, சமையலறை, அறை, கதவு, ஜன்னல், படுக்கையறை, கழிவறை, குளியலறை, உரிமம், சுமை, பயணம், விமான நிலையம், பேருந்து நிலையம், வங்கி, திருடன், தொழிற்சாலை, அலுவலகம், தலைநகரம், கிராமம், கட்டிடம், தோட்டம், மீன் வளர்ப்பு, பாதுகாப்பகம், காலை உணவு, பொழுதுபோக்கு, உரை, பாடப்புத்தகம், வரைபடம், புத்தகம், வண்ணம் தீட்டுதல், வளையம், கடிகாரம், கண்ணாடி, குடை, நகை, கையொப்பம், பரிசு, வயது, உயரம், மழை, புயல், நிலநடுக்கம், இடி. Phrases. சொற்றொடர். அறிமுகம் இல்லாத நபர்களுடன் உரையாடலை தொடங்குதல். மன்னிக்கவும். உங்களை தொந்தரவு செய்வதற்கு மன்னிக்கவும். ஆனால் நான் கேட்பதற்கு தவறாக நினைக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். ஆனால் அருமையான நாள், நல்ல நாள், அருமையான பருவநிலை, இல்லையா? ஹலோ. வாழ்த்துக்கள். ஹாய், எப்படி இருக்கிறீர்கள்? ஹலோ, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங். காலை வணக்கம், நண்பகல் வணக்கம், மாலை வணக்கம். அப்புறம் வேறு என்ன விஷயம்? அப்புறம் வேறு என்ன செய்தி? மேக்கிங் ரிக்வெஸ்ட்ஸ், வேண்டுகோள் விடுத்தல். தயவுசெய்து நீங்கள், தயவுசெய்து நான் செய்யலாமா? உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நீங்கள் உதவினால் நான் மிகவும் நன்றியுடன் இருப்பேன். தயவுசெய்து எனக்கு ஒரு உதவி. சஜஷன்ஸ், ஆலோசனைகள். நான் ஒரு ஆலோசனை கூறலாமா? நீங்கள் விரும்பலாம். நாம் ஏன் அதை? ஏன் அப்படி? என்னை அனுமதித்தால் என்னை அனுமதியுங்கள். பர்சுவேடிங். தயவுசெய்து என்னை. நீங்கள் என்னை அனுமதித்தால் நீங்கள் ஏன் செய்யக்கூடாது? தயவுசெய்து இதை ஒருமுறை மட்டும். தயவுசெய்து இந்த ஒருமுறை மட்டும். ஆனால் மிக பொருத்தமான அல்லது உச்சிதமான செய்ய வேண்டியது என்னவென்றால், ஆஸ்கிங் ஃபார் இன்ஃபர்மேஷன். தயவுசெய்து எனக்கு சொல்ல முடியுமா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரிந்திருக்க கூடுமா? எனக்கு உதவி செய்ய முடியுமா? யாராவது எனக்கு சொல்ல முடியுமா? கம்ப்ளைனிங். இதைச் சொல்வதற்கு வருந்துகிறேன், ஆனால்
இதைச் சொல்வதற்கு மன்னிக்கவும், ஆனால் எனக்கு இங்கே கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறது. பாருங்கள், எனக்கு இங்கே கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறது. பாருங்கள், எனக்கு ஒரு புகார் இருக்கிறது. பற்றி எனக்கு ஒரு புகார் பதிவு செய்ய வேண்டும். காம்ப்ளிமெண்ட்ஸ். பாராட்டுவதற்கு. என்ன ஒரு துடிப்பான, அற்புதமான, அழகான. என்ன ஒரு துடிப்பான, அற்புதமான, அழகான. அது நன்றாயிருக்கிறது. அது நன்றாக இருந்தது. நீ உண்மையிலேயே கவர்ச்சியாக, மிக அழகாக, அருமையாக, அற்புதமாக தோன்றுகிறாய். நீ உண்மையிலேயே கவர்ச்சியாக, மிக அழகாக, மிக அருமையாக, மிக அற்புதமாக தோன்றுகிறாய். கேட்க நன்றாக இருக்கிறது. பாராட்டுக்கள். எக்ஸ்பிரஸிங் சிம்பதி. நான் வருந்துகிறேன். என்னை மன்னிக்கவும். அதை அறிந்து நான் மிகவும் வருந்துகிறேன். மிக பயங்கரம். உண்மையிலேயே வருத்தமாக இருக்கிறது. நீங்கள் மிகவும் வருத்தமாயிருப்பீர்கள். வார்னிங் சம்ஒன். ஒருவரை எச்சரிக்கை செய்ய. எச்சரிக்கையாக இருக்கவும். கவனம் கொள்ளவும். எச்சரிக்கையாக இருக்கவும். பார்க்கவும். கவனமாக இருக்கவும். நீ தவறு செய்கிறாய் என்று நினைக்கிறேன். Making choices, that is, asking one's preference or asking one's reply. வாய்ப்பு அளித்தல், அதாவது ஒருவருடைய விருப்பத்தை கேட்டல், பதில். Asking one's preference, ஒருவருடைய விருப்பத்தை கேட்டல். நீங்கள் இதை விரும்புகிறீர்களா அல்லது நீங்கள் எதை விரும்புகிறீர்கள்? எதை தேர்ந்தெடுப்பது? பதில். எனக்கு இதில் விருப்பம். முடிந்தால். பாசிபிலிட்டி. Question, answer. கேள்விகள். இங்கே ஏதேனும் வாய்ப்பு உள்ளதா? பதில். இது நடக்குமென்று நான் நினைக்கிறேன். இது நடக்குமென்று நான் நினைக்கிறேன். இருக்கலாம். ஆஸ்கிங் ஃபார் இன்ஃபர்மேஷன். தயவுசெய்து எனக்கு சொல்ல முடியுமா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடுமா? எனக்கு உதவி செய்ய முடியுமா? யாராவது எனக்கு சொல்ல முடியுமா? எண்டிங் a conversation. நான் இப்போது போக வேண்டும். நான் கிளம்புவதை தவறாக எண்ணமாட்டீர்கள் என்று நம்புகிறேன். நான் இப்போது கண்டிப்பாக செல்ல வேண்டும். மன்னிக்கவும், ஆனால் எனக்கு 3 மணிக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. மன்னிக்கவும், ஆனால் நான் இப்பொழுது ஒரு முக்கியமான நபரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். ரெஸ்டாரண்ட், உணவு விடுதியில். A table for 2, please. 2 பேருக்கு ஒரு மேஜை வேண்டும், please. May we sit at this table? நாங்கள் இந்த மேஜையில் உட்காரலாமா? The menu, please. தயவு செய்து மெனு கொடுக்கிறீர்களா? Do you have fish? உங்களிடம் மீன் இருக்கிறதா? I'll have the same. நானும் அதையே வாங்கிக் கொள்கிறேன். That's all. Thank you. அவ்வளவுதான். நன்றி. Can I have the bill, please? எனக்கு தயவு செய்து பில் தருகிறீர்களா? Will you please check the bill again? பில்லை தயவு செய்து மறுபடியும் சரி பார்க்கிறீர்களா? What can you recommend? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? I think you have made a mistake. நீங்கள்
தவறு செய்துவிட்டதாக நான் நினைக்கிறேன். ஹோட்டல், தங்கும் விடுதியில். Have you got a single room for tonight? உங்களிடம் இன்று இரவு தங்குவதற்கு ஒரு படுக்கை அறை, அதாவது சிங்கிள் ரூம் கிடைக்குமா? I'd like to stay in a double room. நான் 2 படுக்கை அறையில் தங்க விரும்புகிறேன். Do all the rooms have air conditioning? எல்லா அறைகளிலும் ஏர் கண்டிஷன் வசதி இருக்கிறதா? Is breakfast included? இதில் காலை சிற்றுண்டி அடங்குமா? When do you serve breakfast? எப்பொழுது நீங்கள் காலை சிற்றுண்டி அளிப்பீர்கள்? Could you give me a call at 7 tomorrow morning, please? தயவு செய்து நாளை காலை 7 மணிக்கு எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு விடுக்க முடியுமா? What is the check-out time? Check-out நேரம் என்ன? Will you please send some water? எனக்கு கொஞ்சம் தண்ணீர் அனுப்புகிறீர்களா? Please send someone to clean the room. தயவு செய்து அறையை சுத்தம் செய்ய யாரையாவது அனுப்புங்கள். Please give me my room keys. தயவு செய்து என்னுடைய அறை சாவிகளை கொடுக்கவும். சினிமா ஹால், திரை அரங்கத்தில். How much is a ticket? Ticket எவ்வளவு? What is the time for current show? இப்பொழுது உள்ள காட்சியின் நேரம் என்ன? Do you have advance booking facility? உங்களிடம் முன்பதிவு செய்யும் வசதி இருக்கிறதா? Are eatables allowed in the hall? திரையரங்கத்தின் உள்ளே சாப்பிடும் பொருட்களுக்கு அனுமதி உண்டா? Please give me corner seat. எனக்கு ஒரு மூலையில் உள்ள இருக்கையை கொடுக்கவும். At what time the show will get over? இந்த காட்சி முடிவதற்கு என்ன நேரமாகும்? What is the screen number? திரையின் எண், அதாவது screen number என்ன? My seat is not proper. Can please change it? என்னுடைய இருக்கை சரியாக இல்லை. தயவு செய்து அதை மாற்றுகிறீர்களா? Please keep quiet. We are getting disturbed. தயவு செய்து அமைதியாக இருங்கள். எங்களுக்கு தொந்தரவாக இருக்கிறது. Excuse me. This is my seat. You have occupied wrong seat. மன்னிக்கவும், இது என்னுடைய இருக்கை. நீங்கள் தவறான இருக்கையில் அமர்ந்திருக்கிறீர்கள். ஏர்போர்ட், விமான நிலையத்தில். Where is Air India check-in counter? ஏர் இந்தியாவின் செக்-இன் கவுண்டர் எங்கே இருக்கிறது? Where will I get taxi? எனக்கு டாக்ஸி எங்கே கிடைக்கும்? Where is the tourist information center? சுற்றுலா தகவல் மையம் எங்கே இருக்கிறது? Where is security officer cabin? பாதுகாப்பு அலுவலரின் அறை எங்கே இருக்கிறது? Where can I get some coffee? எனக்கு காஃபி எங்கே கிடைக்கும்? Where is the baggage area? பேக்கேஜ் ஏரியா எங்கே இருக்கிறது? Where can I get trolley? எனக்கு ட்ராலி, அதாவது கைவண்டி எங்கு கிடைக்கும்? Excuse me. Where is the gate number 5? மன்னிக்கவும், கதவு எண் 5 எங்கிருக்கிறது? Where is the arrival area? வருகை பகுதி எங்கிருக்கிறது? Can I get porter over there? எனக்கு இங்கே போர்ட்டர் கிடைப்பாரா? போலீஸ் ஸ்டேஷன், காவல் நிலையத்தில். Can I meet the senior police inspector? நான் பெரிய காவல்துறை ஆய்வாளரை சந்திக்கலாமா? Where can I register a complaint? ஒரு புகாரை நான் எங்கு பதிவு செய்வது? I have lost my bag. Will you please help me? என்னுடைய பையை தொலைத்து விட்டேன்.
நீங்கள் எனக்கு தயவு செய்து உதவுகிறீர்களா? May I get the registered copy of my complaint? என்னுடைய புகாரின் பதிவு செய்யப்பட்ட நகல் எனக்கு கிடைக்குமா? I want to collect my passport. Whom shall I meet? நான் என்னுடைய பாஸ்போர்ட்டை வாங்க வேண்டும். நான் யாரை சந்திக்க வேண்டும்? My car was towed from Shivaji Park. Can you please tell me from where can I collect? என்னுடைய கார் சிவாஜி பார்க்கிலிருந்து இழுத்து வரப்பட்டுள்ளது. தயவு செய்து அதை பெறுவதற்கு யாரை சந்திக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களா? I want character certificate from the police station. Whom shall I meet? நான் இந்த காவல் நிலையத்திலிருந்து ஒரு நற்சான்றிதழ் பெற வேண்டும். நான் யாரை பார்க்க வேண்டும்? I want permission for party at our complex. What is the procedure? எங்களுடைய வளாகத்தில் ஒரு விருந்து நடத்துவதற்கு அனுமதி வேண்டும். அதை பெற என்ன வழிமுறைகள்? Whom shall I meet for personal security? என்னுடைய சொந்த பாதுகாப்பு சம்பந்தமாக நான் யாரை பார்க்க வேண்டும்? I have registered a complaint about housebreak. I want to know the development in this case. நான் வீட்டில் திருடு போனது சம்பந்தமாக ஒரு புகாரை பதிவு செய்திருக்கிறேன். அதில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். Rent a car. ஒரு காரை வாடகைக்கு எடுக்க. Which car do you have? உங்களிடம் எந்த கார் உள்ளது? Is AC in good condition? AC நல்ல நிலையில் உள்ளதா? Is your driver experienced in general maintenance? பொது பராமரிப்பில் உங்களுடைய ஓட்டுநர் அனுபவம் உள்ளவரா? What is per kilometer rate? ஒரு கிலோமீட்டருக்கு என்ன கட்டணம்? What is minimum run per today? ஒரு நாளைக்கு செல்லக்கூடிய குறைந்தபட்ச தூரம் எவ்வளவு? Does the car have carrier? காரில் சாமான்கள் வைத்துக்கொள்ளும் வசதி இருக்கிறதா? What is the driver's charge per day? ஒரு நாளைக்கு ஓட்டுநருக்கு என்ன கட்டணம்? What if the AC fails in between? இடையில் AC ஓடாவிட்டால் என்ன செய்வது? What is the condition of the car? கார் என்ன நிலையில் இருக்கிறது? I need a car for 4 people. 4 பேர் செல்வதற்கு எனக்கு ஒரு கார் தேவை. At a vegetable fruit stall. காய்கறி பழக்கடையில். How much for the apples? Apples என்ன விலை? Don't you sell in dozens? டஜன் கணக்கில் நீங்கள் விற்பதில்லையா? Don't you sell in kgs? கிலோ கணக்கில் நீங்கள் விற்பதில்லையா? Please give me 2 plastic bags. தயவு செய்து எனக்கு 2 பிளாஸ்டிக் பைகள் கொடுக்கவும். Please give me half kg. தயவு செய்து எனக்கு அரை கிலோ கொடுக்கவும். Are the fruits fresh? பழங்கள் எல்லாம் புதியதா? Please weigh it properly. தயவு செய்து சரியாக எடை போடவும். I don't have change. என்னிடம் சில்லறை இல்லை. I'll enquire the rates with other shopkeepers. நான் மற்ற கடைகளிலும் விலையை பற்றி விசாரிப்பேன். I want them for eating in within a few hours. சில மணி நேரங்களில் சாப்பிடும்படியாக இருக்க வேண்டும். சைபர் கேஃப். இணையதளக்கடையில், அதாவது சைபர் கேஃபில். Is there any computer free? ஏதாவது கம்ப்யூட்டரில் இடம் இருக்கிறதா? அல்லது ஏதாவது கம்ப்யூட்டர் ஃப்ரீயாக இருக்கிறதா? What is per hour rate? ஒரு மணி நேரத்திற்கு என்ன கட்டணம்? Where can I download the file? ஃபைலை நான் எங்கு டவுன்லோட் செய்ய முடியும்? Please give me printout of this file. இந்த ஃபைலின் பிரிண்ட் அவுட்டை எனக்கு கொடுக்கவும். Do you have voice chat facility? உங்களிடம் குரல் உரையாடல், அதாவது வாய்ஸ் சாட் வசதி இருக்கிறதா? Do you have Skype facility? உங்களிடம் ஸ்கைப் வசதி இருக்கிறதா? Do you have
வெப்கேம். உங்களிடம் வெப் கேமரா இருக்கிறதா? Why do you need identity proof? ஏன் நீங்கள் அடையாள சான்று கேட்கிறீர்கள்? What is timing of the cyber cave? சைபர் கஃபே வேலை நேரம் என்ன? Can I get color printout? எனக்கு கலர் பிரிண்ட் அவுட் கிடைக்குமா? At the bus stop and in the local best bus. பஸ் நிறுத்தத்தில். Which bus will go to Adayar? எந்த பஸ் அடையாருக்கு போகும்? At what time the bus comes? பஸ் எத்தனை மணிக்கு வரும்? Does 85 numbered bus goes to Adayar? 85ஆம் எண் பஸ் அடையாருக்கு போகுமா? From where will I get the bus for Adayar? அடையார் செல்வதற்கு எனக்கு எங்கிருந்து பஸ் கிடைக்கும்? Does this bus goes to Adayar? இந்த பஸ் அடையாருக்கு செல்லுமா? When is the last bus for Adayar? அடையாருக்கு கடைசி பஸ் எப்பொழுது? Is there any change in timing on Sunday or holiday? ஞாயிறு அல்லது விடுமுறை நாட்களில் பஸ் நேரத்தில் மாற்றம் ஏதேனும் இருக்குமா? How much is the ticket for Adayar? அடையாருக்கு பஸ் டிக்கெட் எவ்வளவு? How much time will take to reach Adayar? அடையாருக்கு சென்றடைய எவ்வளவு நேரம் ஆகும்? Will you please inform me before the bus arrives? அடையாறு பஸ் நிறுத்தம் வருவதற்கு முன்பு எனக்கு தயவு செய்து சொல்கிறீர்களா? At a shopping mall. கடையில் அல்லது ஷாப்பிங் மாலில். Where is the parking area? வண்டி நிறுத்துமிடம் எங்கிருக்கிறது? What is the parking charge? வண்டி நிறுத்த கட்டணம் எவ்வளவு? Where is the cotton section? காட்டன் பிரிவு எங்கிருக்கிறது? Where is the billing counter? பில்லிங் கவுண்டர் எங்கிருக்கிறது? Do you have home delivery facility? பொருட்களை வீட்டிற்கு அனுப்பும் வசதி உங்களிடம் உள்ளதா? Can I pay by credit card? நான் கிரெடிட் கார்டு மூலம் பணம் செலுத்தலாமா? Please give me paid bill. பணம் செலுத்தியதற்கு தயவு செய்து பில் கொடுக்கவும். Is this discount card valid over here? இந்த டிஸ்கவுண்ட் கார்டு இங்கே செல்லுபடியாகுமா? This is fault. Will you please change it? இது சரியாக இல்லை. தயவு செய்து மாற்றித் தருகிறீர்களா? Where is the toilet please? கழிவறை எங்கிருக்கிறது? At the railway station and in the train. ரயில் நிலையத்தில் மற்றும் ரயிலில். On which platform Konark Express will arrive? எந்த நடைமேடையில் அதாவது பிளாட்பாரத்தில் கொனார்க் எக்ஸ்பிரஸ் வரும்? Where is the reservation counter? முன்பதிவு நிலையம் எங்கிருக்கிறது? Where is the train timetable? ரயில் கால அட்டவணை எங்கிருக்கிறது? At what time the Konark Express will arrive? எத்தனை மணிக்கு கொனார்க் எக்ஸ்பிரஸ் வரும்? Does this train halts at Pune? இந்த ரயில் பூனாவில் நிற்குமா? My ticket is in RAC. Is the berth available? என்னுடைய RAC டிக்கெட் இது. berth இருக்கிறதா? I want to make a break journey. Whom shall I contact for confirmation? நான் பிரேக் ஜர்னி செய்ய விரும்புகிறேன். அதை உறுதிப்படுத்த யாரை அணுக வேண்டும்? Excuse me. Where is an enquiry counter? மன்னிக்கவும், விசாரணை கவுண்டர் எங்கிருக்கிறது? My baggage is stolen from the train. Whom shall I contact? ரயிலிலிருந்து என்னுடைய சாமான்கள் திருட்டு போய்விட்டன. அதற்காக நான் யாரை அணுக வேண்டும்? Which station is this? இது எந்த ஊர் ரயில் நிலையம்? Post office. அஞ்சலகம். Please give me postal stamps of 50 rupees. தயவு செய்து எனக்கு 50 ரூபாய்க்கு தபால் தலைகள் கொடுக்கவும். Please give me money order form. தயவு செய்து எனக்கு மணி ஆர்டர் ஃபார்ம் கொடுக்கவும். I want to register this letter. இந்த கடிதத்தை பதிவு அஞ்சலில் அனுப்ப விரும்புகிறேன்.
I want an information about postal savings scheme. Whom shall I meet? அஞ்சலக சேமிப்பு திட்டம் பற்றிய ஒரு தகவல் எனக்கு வேண்டும். நான் யாரை அணுகுவது? I want to withdraw money from my account. நான் என்னுடைய கணக்கிலிருந்து பணத்தை எடுக்க விரும்புகிறேன். What is the amount of stamps required to send this letter to USA by airmail? இந்த கடிதத்தை ஏர்மெயிலில் அமெரிக்காவிற்கு அனுப்புவதற்கு எத்தனை ரூபாய்க்கு தபால் தலைகள் தேவைப்படும்? I want to send this parcel by postal insured parcel service. நான் இந்த பார்சலை அஞ்சலக காப்பீட்டு பார்சல் சேவை மூலம் அனுப்ப விரும்புகிறேன். My parcel is missing. Can you please help me? என்னுடைய பார்சல் காணாமல் போய்விட்டது. நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? I want to send this letter by speed post. Where is the speed post counter? நான் இந்த கடிதத்தை விரைவு அஞ்சல் மூலம் அனுப்ப விரும்புகிறேன். விரைவு அஞ்சல் கவுண்டர் எங்கிருக்கிறது? I want to hire a PO box. Whom shall I meet? ஒரு அஞ்சல் பெட்டி எனக்கு வாடகைக்கு வேண்டும். அதற்காக நான் யாரை அணுகுவது? பேங்க், வங்கி. I want to open a saving account in this bank. நான் இந்த வங்கியில் ஒரு சேமிப்பு கணக்கு துவங்க விரும்புகிறேன். I want to hire a locker. நான் ஒரு சேமிப்பு பெட்டகம் வாடகைக்கு எடுக்க விரும்புகிறேன். My net banking account details are missing. Can you please help me? என்னுடைய இணையதள வழிக்கணக்கு விவரங்கள் தொலைந்துவிட்டன. தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய முடியுமா? I want to inquire about personal loan. Will you please guide me to loan officer? நான் ஒரு தனிநபர் கடன் பற்றி விசாரிக்க விரும்புகிறேன். எனக்கு கடன் அதிகாரியை காண்பிக்கிறீர்களா? I want last year's bank statements. Whom shall I contact? எனக்கு சென்ற வருட வங்கி கணக்கறிக்கைகள் தேவை. நான் யாரை பார்ப்பது? I want to open a demat account. Whom shall I meet? நான் ஒரு டிமெட் கணக்கு திறக்க விரும்புகிறேன். அதற்கு நான் யாரை சந்திக்க வேண்டும்? I want to inquire about foreign currency. நான் அந்நிய செலவாணி பற்றி விசாரிக்க விரும்புகிறேன். I have lost my checkbook. I want to stop payment on those missing checks. நான் என்னுடைய காசோலை புத்தகத்தை தொலைத்து விட்டேன். அந்த புத்தகத்தில் உள்ள காசோலைகளுக்கு நான் ஸ்டாப் பேமெண்ட் கொடுக்க விரும்புகிறேன். My ATM card is stuck in the ATM. How will I get it back? என்னுடைய ATM கார்டு ATM-இல் மாட்டிக்கொண்டு விட்டது. நான் அதை எப்படி திரும்ப பெறுவது? I want to register a complaint. I want to meet the manager. நான் ஒரு புகாரை பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் மேலாளரை சந்திக்க வேண்டும். மொபைல் ஷாப், மொபைல் கடை. Please show me a latest Nokia mobile. தயவு செய்து புதிய நோக்கியா மொபைலை எனக்கு காட்டவும். What is the warranty period? இதன் உத்தரவாத காலம் என்ன? Where is the Nokia service center in this area? இந்த பகுதியில் நோக்கியா சேவை மையம் எங்குள்ளது? Will you please explain me the features of this phone? இந்த போனில் உள்ள சிறப்பு அம்சங்களை தயவு செய்து எனக்கு விளக்க முடியுமா? Do you have any other company's phone in the similar range? இதே விலையில் உங்களிடம் வேறு ஏதேனும் கம்பெனியின் போன் இருக்கிறதா? Do you provide USB card along with this phone? இந்த போனுடன் USB கார்டும் அளிப்பீர்களா? Is there any free gift with this phone? இந்த போனுடன் ஏதேனும் இலவச அன்பளிப்பு இருக்கிறதா? This phone is out of my budget. Please show me some other model. இது என்னுடைய பட்ஜெட்டிற்கு மீறி போகிறது. தயவு செய்து வேறு ஏதேனும் மாடல்களை காட்டவும். My phone is locked. Will you please unlock it? என்னுடைய போன் லாக் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து நீங்கள் அன்லாக் செய்து தருகிறீர்களா? How many cards can I insert in this model? இந்த மாடலில் நான் எத்தனை கார்டுகள் செருகிக் கொள்ள முடியும்? Estate agent, வீட்டு தரகர். I want to rent a flat in this area. Can you help me?
இந்த பகுதியில் எனக்கு வாடகைக்கு ஒரு ஃபிளாட் வேண்டும். நீங்கள் உதவ முடியுமா? How much brokerage do you charge? தரகு கட்டணம் எவ்வளவு கேட்பீர்கள்? Is there proper water supply? சரியான குடிநீர் விநியோகம் இருக்கிறதா? How many months agreement I have to make? எத்தனை மாத ஒப்பந்தம் நான் போட வேண்டும்? What is the monthly charges? மாதாந்திர கட்டணங்கள் என்ன? Monthly charges are inclusive of this rent or I have to pay them extra? மாதாந்திர கட்டணங்கள் வாடகையுடன் சேர்ந்ததா அல்லது நான் அதை கூடுதலாக செலுத்த வேண்டுமா? Do you have some other options in this area? இந்த பகுதியில் உங்களுக்கு வேறு ஏதேனும் வீடு காட்டும் வாய்ப்பு இருக்கிறதா? I want to shift at earliest. மிக விரைவில் நான் மாற விரும்புகிறேன். Who will bear the registration fee? பதிவு கட்டணத்தை யார் ஏற்றுக்கொள்வது? Are there any conditions while renting this flat? இந்த ஃபிளாட்டை வாடகைக்கு எடுக்கும் பொழுது ஏதேனும் நிபந்தனைகள் இருக்கிறதா? Books shop. புத்தகக் கடை. Do you have Arundhariyo's books? உங்களிடம் அருந்தாரியோயின் புத்தகங்கள் இருக்கின்றனவா? Is there any latest book from Sydney Shelton? சிட்னி ஷெல்டனிடமிருந்து ஏதேனும் புதிய புத்தகங்கள் இருக்கிறதா? Do you make pre-published booking for books? புத்தகம் வெளியிடுவதற்கு முன்பான முன்பதிவை செய்கிறீர்களா? When will Sujata's book will be available? சுஜாதா புத்தகம் எப்பொழுது கிடைக்கும்? Do you have Marathi translation of this book? இந்த புத்தகத்தின் மராத்தி மொழிபெயர்ப்பு புத்தகம் இருக்கிறதா? Is there any scheme going on? ஏதேனும் திட்டங்கள் நடைமுறையில் உள்ளதா? Is there any discount? ஏதேனும் தள்ளுபடி உண்டா? Is there any collection of books of Harold Robbins? Harold Robbins உடைய புத்தகங்களின் தொகுப்பு ஏதேனும் இங்கு இருக்கிறதா? Do you provide covers for these books? இந்த புத்தகங்களுக்கு உரைகள் வழங்குவீர்களா? Where is the kids section? குழந்தைகள் பிரிவு எங்கிருக்கிறது? Grocery store. மளிகை கடையில். This is my monthly list. இது என்னுடைய மாதாந்திர பட்டியல். Will you please send this material to my home? இந்த பொருட்களை எல்லாம் தயவு செய்து என்னுடைய வீட்டிற்கு அனுப்பி விடுவீர்களா? What is the rate of sugar? சர்க்கரையின் விலை என்ன? Do you have sugar in stock? உங்களிடம் சர்க்கரை இருப்பு இருக்கிறதா? Is my ration card valid here? என்னுடைய ரேஷன் கார்டு இங்கு செல்லுபடியாகுமா? This is too costly. Show me some other variety. இது மிகவும் விலை அதிகமானது. வேறு ஏதேனும் வகையை காட்டவும். Which company's basmati rice do you have? எந்த கம்பெனியின் பாசுமதி அரிசி உங்களிடம் இருக்கிறது? Do you give discount? தள்ளுபடி கொடுப்பீர்களா? Do you maintain monthly diary? மாதாந்திர டயரி பராமரிக்கிறீர்களா? Do you clean the grain before delivery? நீங்கள் தானியங்களை வழங்கும் முன் சுத்தம் செய்வீர்களா? Travel agent. பயண முகவர். I want to book an air ticket to Delhi. டில்லிக்கு ஒரு விமான டிக்கெட் எடுக்க விரும்புகிறேன். What is the current airfare for Delhi? டெல்லிக்கு செல்ல தற்போதைய விமான கட்டணம் எவ்வளவு? Do you offer any discount? நீங்கள் ஏதேனும் தள்ளுபடி அளிப்பீர்களா? Is the Delhi flight available for tomorrow? நாளைக்கு டெல்லி விமானத்தில் இடம் இருக்கிறதா? அல்லது நாளைக்கு டெல்லி விமானம் இருக்கிறதா? Do you book railway tickets? நீங்கள் ரயில் டிக்கெட்டுகளும் பதிவு செய்வீர்களா? Do you make தட்கல் bookings? நீங்கள் தட்கல் பதிவுகளை செய்வீர்களா? Can I pay by credit card? நான் கிரெடிட் கார்டு அதாவது கடன் அட்டை மூலம் பணம் செலுத்தலாமா? What is the cancellation procedure? டிக்கெட்டை ரத்து செய்ய என்ன வழிமுறைகள்?
Do you book hotels for Manali? மணாலியில் ஹோட்டல்களை பதிவு செய்வீர்களா? Do you have any package tours for Manali? மணாலிக்கு ஏதேனும் உங்களிடத்தில் சுற்றுலா திட்டம் உள்ளதா? Residential society, குடியிருப்போர் சங்கம். Where to park the guest cars? விருந்தினர்களின் கார்களை எங்கே நிறுத்துவது? Staircase lights are not working. Will you please change them? படிக்கட்டுகளின் விளக்குகள் எரியவில்லை. தயவு செய்து அவைகளை மாற்றுகிறீர்களா? There is leakage in my bathroom. Is there plumber attached to this society? என்னுடைய பாத்ரூமில், அதாவது குளியல் அறையில் ஒழுகுகிறது. இந்த சங்கத்திற்கு தெரிந்த பிளம்பர் இருக்கிறாரா? Can I pay society charges by check? சங்க கட்டணங்களை காசோலை மூலம் நான் செலுத்தலாமா? What are the annual charges for society club? சங்கத்தின் கிளப்பின் வருடாந்திர கட்டணம் எவ்வளவு? When is your annual general meeting? எப்பொழுது வருடாந்திர பொதுக்குழு கூட்டம் இருக்கும்? I want to complain about Mr. Sendil in flat number 10. Flat எண் 10 இருக்கும் திரு செந்தில் பற்றி புகார் தெரிவிக்க விரும்புகிறேன். Sales person keep on coming whole day. Why security person allow them? விற்பனை செய்பவர்கள் நாள் முழுவதும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். பாதுகாப்பு பணியில் இருப்பவர் அல்லது காவலாளி அல்லது செக்யூரிட்டி ஏன் அவர்களை அனுமதிக்கிறார்? I want my monthly maintenance bill. எனக்கு என்னுடைய மாதாந்திர பராமரிப்பு பில் வேண்டும். I want to change my nomination. நான் என்னுடைய நாமினேஷனை மாற்ற விரும்புகிறேன். டாக்ஸி ஆர் ரிக்ஷா? டாக்ஸி அல்லது ரிக்ஷா. Will you take me to T நகர்? டி நகருக்கு அழைத்துச் செல்கிறாயா? I hope you charge as per meter. மீட்டர் படிதான் நீங்கள் வசூலிப்பீர்கள் என்று நம்புகிறேன். Is there is any traffic jam on the route? வழியில் ஏதேனும் டிராஃபிக் ஜாம் இருக்கிறதா? How much time will you take to reach T நகர்? டி நகரை அடைவதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? I think you are taking longer route. நீங்கள் அதிக தூரம் சுற்றிக் கொண்டு போகிறீர்கள் என்று நினைக்கிறேன். You are charging more. Take me to police. நீங்கள் அதிக கட்டணம் கேட்கிறீர்கள். போலீசிடம் என்னை அழைத்துச் செல்லவும். Your meter is very fast. உங்களுடைய மீட்டர் மிகவும் வேகமாக இயங்குகிறது. How much do I have to pay? நான் எவ்வளவு கொடுக்க வேண்டும்? Please show me tariff card. தயவு செய்து கட்டண அட்டையை எனக்கு காட்டவும். I am taking your number and I will complain. நான் உங்கள் எண்ணை எடுத்துக்கொள்கிறேன், மேலும் நான் புகார் அளிப்பேன். விமான நிலையத்தில் குட் மார்னிங், அதாவது காலை வணக்கம். உங்களுடைய பாஸ்போர்ட்டை நான் பார்க்கலாமா? நிச்சயமாக. இதோ இங்கிருக்கிறது. நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? துபாய். வரி செலுத்தக்கூடியது என்று எதையாவது நீங்கள் தெரிவிக்க விரும்புகிறீர்களா? குறிப்பிடும்படி எதுவும் இல்லை. சரி, நான் உங்கள் லக்கேஜுகளை, அதாவது பொருட்களை பரிசோதிக்கலாமா? இங்கிருக்கிறது. ஒரே ஒரு பைதான். நான் அதை திறந்து காட்டட்டுமா? இல்லை, பரவாயில்லை. நீங்கள் போகலாம். நன்றி. அதாவது பேருந்தில். நீங்கள் எங்கு செல்ல வேண்டும்? நான் அண்ணா நகர் செல்ல வேண்டும். எவ்வளவு நான் கொடுக்க, அதாவது செலுத்த வேண்டும்? 5 ரூபாய்கள். அங்கு செல்ல எவ்வளவு நேரம் ஆகும்? அங்கு செல்ல அரை மணி நேரம் ஆகும். நான் சென்னைக்கு புதியவன். அந்த இடம் வந்ததும் எனக்கு தயவு செய்து தெரிவிக்கிறீர்களா? அண்ணா நகர்தான் கடைசி நிறுத்தம். ஆகவே எல்லோரும் அங்கே இறங்குவார்கள். அப்படியா? நன்றி. பரவாயில்லை. தொலைபேசி உரையாடல். குட் மார்னிங், டாடா இந்தியா. நான் அருண் பேசுகிறேன். நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா? நான் ரிசப்ஷனில் இருந்து மாயா பேசுகிறேன். உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்?
குட் மார்னிங் மேடம். நான் திரு ரமேஷுடன் பேசலாமா? இல்லை, அவர் இப்பொழுது வெளியில் இருக்கிறார். இன்று அவர் எப்பொழுது வருவார்? இன்று வரமாட்டார், அவர் டெல்லிக்கு போயிருக்கிறார். அப்படியென்றால் சுரேஷ் இருக்கிறாரா? மன்னிக்கவும், அவரும் அவருடன் போயிருக்கிறார். அவர்கள் எப்பொழுது திரும்பி வருவார்கள்? இன்று மாலை அல்லது நாளை காலையில். அப்படியென்றால் நான் நாளைக்கு பேசுகிறேன் அல்லது திங்கட்கிழமை மறுபடியும் கூப்பிடுகிறேன். ஆமாம், அதுதான் நல்லது. குட் பை, மிஸ் மாயா. ஒரு செய்தித்தாள் வாங்குதல். உங்களிடம் எந்த செய்தித்தாள் இருக்கிறது? ஆங்கிலம் மட்டும்தானா? இல்லை, எங்களிடம் வேறு பலவும் இருக்கிறது. நீங்கள் எதை பார்க்க விரும்புகிறீர்கள்? தமிழ். தேர்தல் செய்திகளை எந்த செய்தித்தாள் விவரமாக வெளியிட்டிருக்கிறது? தினத்தந்தி வாங்குங்கள். தேர்தல் செய்திகளுக்கு அவர்கள்தான் சரி. நல்லது, எனக்கு தினத்தந்தி கொடுங்கள். அதற்கு எவ்வளவு? 4 ரூபாய்கள். சரி, இதோ வாங்கிக் கொள்ளுங்கள். நன்றி. மார்க்கெட்டில், அதாவது சந்தையில். இந்த ஆப்பிள்கள் என்ன விலை? ஒரு டசன் 200 ரூபாய்கள். இது மிகவும் விலை அதிகம். உங்களிடம் வேறு ஏதேனும் இல்லையா? இருக்கிறதே. இவைகள் ஒரு டசன் 100 ரூபாய்கள். ஆனால் இவைகள்தான் நன்றாக இருக்கும். ஒரு ஆரஞ்சு என்ன விலை? ஒரு டசன் 25 ரூபாய்கள். சரி, நான் ஒரு டசன் வாங்கிக் கொள்கிறேன். இந்தாங்க மேடம்.